ஹாய் காய்ஸ், வாங்க 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 வாங்க. நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். என்னுடைய பேர் விக்னேஷ் வாசுதேவ். இப்போ எதுக்கு பேரெல்லாம் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பாப்கார்ன் திருடி, பார்ப்பன அடிவருடி, அப்புறம் வந்து ஆரிய வந்தேரி, அரலோடு மல்லாரின்னு எனக்கு நிறைய பேரெல்லாம் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிட்டேன். தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். ஒரு லாங்குவேஜை காப்பாற்றணும்னா அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சரை வேல்யூ பண்ணணும், அண்ட் அதை எல்லாரும் யூஸ் பண்ணணும், அண்ட் அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணணும். கரெக்டா? அப்போஸ். ஆனால் தமிழ் மொழியை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படவே வேண்டாம். ரொம்ப ஈஸியான டெக்னிக் ஒன்று இருக்குது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அது என்ன டெக்னிக்னு தெரியுமா? மந்திரம் ஓதுறவனை அடிக்கணும், மணி ஆட்டுறவனை உதைக்கணும். அவ்வளவுதான் தமிழை காப்பாற்றுறதுக்கான நவீன டெக்னிக். தமிழையே தூக்கி தூர போட்டுட்டு இங்கே அவன் இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு குரூப் மட்டும் திருச்செந்தூரில் மந்திரம் ஓதுறவனோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. அதுவும் வேதத்துக்கும் தமிழுக்கும் ஆகவே ஆகாது. 4 வேதமும் தமிழுக்கு எதிரின்ற மாதிரியே ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. திருச்செந்தூரில் கும்பாபிஷேக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாட்டில் ஏழைகளோட எண்ணிக்கையெல்லாம் அதிகமாகிடுச்சா என்ன? ஏன் கேட்குறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். நெல்லை நெருப்பில் போடுறாங்க, நெய்யை நெருப்பில் போடுறாங்க. ஒரு ஏழை தன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பொருளை நெருப்பில் போட்டு, ஒரு ஏழை நினைச்சு கூட பார்க்க முடியாத நெல்லையும் நெய்யும் நெருப்புல கொட்டுறாங்களாமா. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? என்ன, ஒரு 40 டன் நெய்யும் 4 டன் நெல்லையும் நெருப்புல கொட்டுவாங்களா? ஸ்பூன்ல அள்ளி சுவாகான்னு பண்ண போறான். இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டா ஏழைகள்லாம் காசா கிராண்டில் வீடு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. அப்படிதானே? நெல்லை நெருப்பில் போடுறாங்க, நெய்யை நெருப்பில் போடுறாங்க. இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, மொட்டை மண்டை பொழந்துரும். 4 பருக்க நெல்லுக்கும் 4 ஸ்பூன் நெய்யுக்கும் இந்த முக்கு முக்கிட்டு துணிக்கடையை பூரா தூக்கிட்டு போய் மொத்தமா ஓமகுண்டத்தில் போட்டு கொளுத்த போற மாதிரி ஃபீலிங் வேற இருக்கு. ஆகுதின்னு சொல்லி பட்டு உடையை நெருப்பில் போடுறாங்க, பட்டு உடையை நெருப்பில் போடுறாங்க. பட்டாடையெல்லாம் நெருப்புல போடுறாங்களாமா? இல்ல, எனக்கு புரியல. திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் பண்றாங்களா, இல்ல நம்ம டி நகருக்கு தீ வைக்க போறாங்களா? பட்டு இண்டஸ்ட்ரி நாளைக்கே படுத்துணுன்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு எரிச்சலே. எப்பெல்லாம் கோயில் ஃபெஸ்டிவல் நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குமோ அப்பெல்லாம் ஏழைங்க குழந்தைங்க சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்குனே ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு. 3வது தெருவுல தான் சாவு, மணியில போய் கத்தி நிப்போம். ஒப்பாரி வச்சும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு ஒரு கட்டத்துக்கு மேல இது தமிழர் வழக்கமே கிடையாது, இது ஆரியர் வழக்கம்னு கிளப்பி விட்டாங்க. அப்படி இங்க ஆரிய வழிபாட்டை பார்க்கிறோம், அப்படி இங்க ஆரிய வழிபாட்டை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாங்க? ஆகுதின்னு சொல்லி பட்டு உடையை நெருப்பில் போடுறாங்க. ஓ, அப்ப இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துல யாகம் வளர்த்ததெல்லாம் தமிழர் வழக்கத்துல வராதா, ஆரிய வழக்கத்துல வருமா? வரும் மச்சான். வராது 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 வராது. மந்திர விதியின் மரபொழி வழா அந்தனர் வேள்வி ஓர்க்குமே ஒரு முகம். அதாவது முருகனுடைய 6 முகத்தில் ஒரு முகத்தினுடைய ஃபுல் டைம் வேலையை சரியான மந்திரத்தை சொல்லி யாகத்தெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் அப்படின்னு நான் சொல்லலை, தமிழ்ச்சங்கத்தோட தலைமை புலவர் நக்கீரர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நக்கீரரும் ஆரிய வந்தேரியா இருப்பாரோ? இந்த சாரி சாமி, கோச்சிக்காதீங்க. இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ முருகன் மேலே இருக்க பாசத்தில் தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களோட இன்னொரு முப்பாட்டுனா இந்த பிரச்சனையில் முடிச்சே விட்டாங்க. திருப்புகழ் கூட பாடாமல்லாம் திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடந்திருக்காது. ஒருவேளை அப்படி பாடலைன்னா அது கண்டிப்பாக எதிர்க்க வேண்டிய ஒரு மேட்ரு தான். ஆனால் ஏன்னா நீங்கள் உண்மையிலே இந்த திருப்புகழெல்லாம் பாடித்தான் ஆகணுமா? இல்லை, அதுல ஒரு சிக்கல் இருக்கேன. என்ன சொல்ற? தலைமுடி 10 தெரித்து ராவணன் உடல் தொலைப்பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்த வாலியன் மருகோனே. அதாவது உங்க முப்பாட்டன் ராவணனை போட்டு தள்ள ஸ்ரீராமனுடைய மருமகனே முருகா அப்படின்னு திருப்புகழில் போட்டிருக்கு. வேதத்துக்கும் தமிழுக்கும் சண்டை முட்டி விடுறதா நினச்சிக்கிட்டு இப்படி தேவையே இல்லாமல் உங்கள் முப்பாட்டனை கொத்து விட்டியன. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். இப்படி சம்பந்தமே இல்லாமல் எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு இருக்காங்களேன்னு கன்ஃபியூஷன்லேயே நான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது கன நேரத்தில் என் கண்ணில் பட்டது ஒரு கார்ட்டூன். அதை பார்த்துட்டு வாங்க. கன நேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். வடமொழிக்கு முருகன் எதிரி, வேதத்துக்கு முருகன் எதிரி, ஏன் நம்ம தமிழ் இலக்கியத்துக்கே முருகன் எதிரின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் பேசிட்டு கடைசியில் முருகன் ஒரு பௌத்த கடவுள் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. முருகன் ஒரு பௌத்த கடவுள்.
ஆனால் காமன் மேனை கன்வெர்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்னடா முருகனையே மதம் மாற்றிட்டு இருக்கீங்க? எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிருவேன். ஆனால் இந்த போஸ்ட்டு போட்டது கூட பரவாயில்ல, இதை உண்மைன்னு நம்பி ஒரு 2000 தற்கொலைக்கு இதை லைக் பண்ணி வச்சுருக்குதுங்க. அதில் ஒருத்தன் 4 வேதத்தை எதிர்த்த வீர மரபு தமிழர் மரபான், அந்த விதத்தில் புத்தரும் எங்கள் இறையே. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவனி. 4 வேதத்தை தமிழர்கள் எதிர்த்தாங்க அப்படின்னு எங்க ராசா இருக்கு? இருக்குடா சங்க இலக்கிய நூல் பரிபாடல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லவா? வேதத்து மறைநீ பூதத்துள் முதலும் நீ. அதாவது 4 வேதத்தினுடைய அர்த்தமே நீதான், நீ இல்லை, திருமால் தான் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியத்திலே பாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, முத்தமிழும் நான் மறையும் ஆனான் கான். அதாவது 3 தமிழும் 4 வேதமும் சிவன் தான் அப்படின்னு அப்பர் பாடியிருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலே இதை சொன்னால் செத்துருவாங்களே, சரி சொல்லுவோம். வடமொழியும் தென் தமிழும் மறைகள் 4ம் ஆனவன் கான். அதாவது வடமொழி சம்ஸ்கிருதம், தமிழ் அண்டு 4 வேதம், இது எல்லாமே சிவன் தான் அப்படின்னு 6ஆம் திருமுறையில் பாடியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான மேட்ரு என்ன தெரியுமா? இந்த திருமுறையெல்லாம் தொகுத்ததே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான். என்னன்னே சொல்ற நீ? இவ்வளோ உண்மையெல்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருந்தோம், ஒன்றுமே தெரியாத மாதிரி வழிபாட்டு முறையை ட்விஸ்ட் பண்ணுறது, 4 வேதமும் ஏதோ தமிழுக்கு எதிரி மாதிரியை ப்ரொபகேட் பண்ணுறது, கடைசியில் முருகனே ஒரு பௌத்த துறவின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டுறது. இவங்க இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு சில தற்கூரிங்க எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். என் உயிர் உள்ளவரை என் ஆதி பாண்டிய மன்னன் ராவணன் ஒரு சிறந்த அரசன் என்று பெயர் கொண்டு அவன் ஆட்சி செய்தது உண்மை என்று கன்யா ஆதி தமிழ் பாண்டிய மன்னன் ராவணனாமா. டேய், டயலாக்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த மேட்ரு ராவணனுக்கு தெரியுமா? பேசிக்கிட்டே போய் எங்கேயா பள்ளத்தில் விழுந்துடாதரா, ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு போடா முதல்ல. வீட்டில் யாராவது பெரிய வந்து ஸோ காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட கன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட் எல்லாரும் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சூப்பர் தேங்க்ஸ். நம்மளோட ரிசர்ச் வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை 2 தட்டு தட்டினீங்கன்னா ரிசர்ச் ஆஃப் பாலிடாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அண்டு நான் உத்தரவு வாங்கிட்டுமா கொஞ்சம் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.